guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச். அதாவது இன்னைக்கு ஃபுல்லா நான் ப்ளூ கலர்ல இருக்க ஃபுட்டை தவிர வேற எதுவுமே சாப்பிட போறது இல்லை. லைக் நம்புறேன் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்ட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸு, லன்ச்சு, டின்னர் எல்லாமே ப்ளூ கலர்ல தான். ஸோ வந்து மார்னிங் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது நான் மார்னிங் எப்படியும் சாப்பிட மாட்டேன். அதனால நான் வந்து இந்த ப்ளூபெர்ரி யோகர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கேன். நான் இதுவரையும் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஓகே, மார்னிங்க்கு வந்து இந்த ப்ளூபெர்ரி யோகர்ட் மில்க் ஷேக். இது யோகர்ட் கிடையாது, யோகர்ட் மில்க் ஷேக். அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஐயோ, ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஐயோ, வாயில பிரிக்க மாட்டேன். ஏ பகவான், ये भगवान क्या जुल्म है. 2000 years later. வருது. அதாவது உள்ள வெள்ளை கலர்ல தான் இருக்கு, பட் பேக்கேஜ் ப்ளூ கலர்ல இருக்கறனால இதுவும் ஒரு ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச் நான் நம்புறேன். ஒரு வீடியோலையாவது எதையுமே நான் ஊற்றாமல் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, மார்னிங்க்கு வந்து ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு இந்த யோகர்ட் மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன். இது யோகர்ட்டை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால தான் இது யோகர்ட் மில்க் ஷேக்கு. ஓகே, குடிச்சு பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி தான். ஸ்ட்ராபெரி யோகர்ட் சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து சும்மா ஒரு மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ப்ளூ கலர் இடியாப்பம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ப்ளூ கலருக்காக நாங்கள் என்ன கலர் ஆட் பண்ணேன்னு தெரியல. இந்த ஒரு பூ சொன்னாங்க, சங்கு பூன்ட்டு, அதை ஆட் பண்ணா ப்ளூ கலர்ல கலர் வரும்னு. ஆனால் அது கிடைக்கவே இல்லை, ஏன்னா அந்த சீசன் இல்லையா. அதனால நாங்கள் நிறைய கலர்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர்ல வருதா வெள்ளை கலர்ல வருதான்னு பார்க்கலாம். ஆனால் த தீம் ஆஃப் த வீடியோ வந்து ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச். ஓகே, கைஸ், இப்போ ப்ளூ கலர் இடியாப்பம் வந்து நானே சுட போறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு வந்து திடீர்னு நானே இடியாப்பம் சுடணும்னு ஒரு ஆசை வந்ததுனால ப்ளூ கலர் மாவு மட்டும் எங்க அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து அந்த மாவை வந்து அந்த அச்சில போட்டு நானே இப்போ ப்ளூ கலர் இடியாப்பம் சுட போறேன். அது கொஞ்சம் பார்க்க ப்ளூ மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் ப்ளூ கலர்ல வருதான்ட்டு. ஸோ இப்போ ப்ளூ கலர் இடியாப்பம் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து அந்த இடியாப்பாச்சுக்குள்ள அந்த ப்ளூ கலர் மாவு போட்டோம். அது கொஞ்சம் லைட்டாக ப்ளூ மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடியாப்பம் சுடுறேன். ஐயோ கடவுளே, இது இடியாப்பமே இல்லை. ஓகே, இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது யோகர்ட் மில்க் ஷேக் வந்து அது வந்து அது பிரேக்ஃபாஸ்ட், இது பிரன்ச்சு. ஏன்னா இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ அதனால இது பேசிக்கலி பிரன்ச். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடியாப்பம் மாதிரி இருக்கு. கொஞ்சம் இந்த ஜெம்ஸ் வாட்டர் இதில் ஊற்றிருந்தேன். அதாவது இந்த ஜெம்ஸ் ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் ஜெம்ஸை கொஞ்சம் வாட்டரில் இது பண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கு. ஸோ இடியாப்பம் தானே, இனிப்பாக தான் பிரச்சனை இல்லை. லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிடலான்னு ஆல்ரெடி நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஒயிட் சாஸ் பாஸ்தால கொஞ்சம் கலர் ஆட் பண்ணா ப்ளூ கலர். ப்ளூ கலர் பாஸ்தா, ப்ளூ ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்கிறனால ப்ளூ கலர்லே பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ப்ளூ கலர்லே சாப்பிடலாம். வாயில பிரிக்க கூடாது காய்ஸ். ஓகே, ப்ளூ கலர்ல கைஸ், இருக்க லேஸ்லயே எனக்கு பிடிச்சது வந்து உண்மையாவே ப்ளூ கலர் தான். ஏன்னா அதுதான்
ஒரு கரெக்டான ஸ்பைஸ் லெவலோட கரெக்டான மசாலா டேஸ்ட் இருக்கும். உங்க எல்லாருக்கும் என்ன கலர் லேஸ் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. A few inches later. காலி. நெக்ஸ்ட் லஞ்ச் செய்யும் போது மீட் பண்ணலாம். பாய். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்து அம்மா வந்து கிச்சனுக்குள்ள என்ன விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சமைக்கிற வேலை இருந்தனால அதுவரையும் நான் வந்து இவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது 1.5 hours நான் ரீல்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ டைம் வந்து 1:15 ஆகுது. ஸோ இப்போ நான் போயிட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தானா அது பேசிக்கலி ப்ளூ கலர்ல இருக்குமே. ஏன்னா அதானே ஃபுட்டோட இன்னையோட சேலஞ்சு, அதுதான் ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை ப்ளூ கலர்ல மாற்ற நான் ட்ரை பண்றேன். இப்போ கிச்சனுக்கு போகலாம். இப்போ வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதாவது ப்ளூ கலர் சேலஞ்சுன்றனால ப்ளூ சாஸ் பாஸ்தா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. இது சீஸ் ப்ளூ சாஸ் பாஸ்தா. லைக் ப்ளூ சாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஜெம்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ளூ கலர் ஊற்ற போகிறோம். அது ஆக்சுவலி கலர் மட்டும் தான் எடுத்தனால அது ஒன்றும் ஸ்வீட்டாக தெரியாது. ஸோ வந்து இப்போ வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி செஞ்சுட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த வெஜிடபிள்ஸை அப்படியே போட்டுடலாம். ஓகே, இந்த கலர்ல இருந்தா எப்படி ப்ளூ வரும்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல விடு. ஓகே, காமி ப்ளூ தான் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். வரலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல திட்டக்கூடாது. நம்ம செஞ்சு வச்சிருக்க ப்ளூ எசன்ஸ் விஷம் மாதிரி இருக்குல்ல, உண்மையாவே விஷம் தான். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். விஷம் தான். இதை வந்து ஆட் பண்றோம். ஐயோ, பார்க்கவே ப்ளூ மாதிரி இல்லையே, கொஞ்சம் ப்ளூ மாதிரி இருக்கு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ளூ கலர் தான், ஆனா உங்களுக்கு கேமரால வந்து அது கொஞ்சம் ப்ளூவா தெரியல, ஆனா நேர்ல தெரியுது உண்மையாவே கொஞ்சம் ப்ளூ. இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக் சீஸ் அப்படியே போட போறோம். சீஸ் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கிரேட்டர் எடுங்க, சீஸ் திருவுங்க. கணக்குப்படி நம்ம ப்ளூ சாஸ் பாஸ்தா கொஞ்சம் ஒயிட் கலர்ல வந்துருச்சு. என்ன உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு மறைச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஆனா கொஞ்சம் ப்ளூ தெரியுது, நல்லா உத்து பார்த்தா தெரியுது. பட் ஆனா கேமரால அந்த கலர் லைக் ரொம்ப லைட்டா இருக்கனால கேப்சர் ஆகல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனா இருந்தாலும் இல்ல, நம்ம வந்து இந்த ப்ளூ எசன்ஸ் ஊத்தி இருக்கும், அது ஒரு ஃபிளேவரும் கிடையாது. பட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளூ சாஸ் பாஸ்தா அந்த ஜெம்ஸ்ல இருந்து எடுத்து கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் ஊத்துனதுனால கொஞ்சம் சைட்ல இனிப்பு தோட்டம் ஜெம்ஸ் ஃபிளேவர் மட்டும் வந்துட்டு போகுது. அதுதான் ப்ரூஃப் இது வந்து ஒரு ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்சு. லைக் உண்மையாவே ப்ளூவா தான் இருக்கு, கொஞ்சம் கேமரால கேப்சர் ஆகல. நிஜமாவே சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஓகே கைஸ், நான் செஞ்ச ப்ளூ சாஸ் பாஸ்தாவை நான் மொத்தமாக சாப்பிட்டனால நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டெசர்ட், அதாவது மொஜிட்டோ. ப்ளூ கலர்னாலே மொஜிட்டோ தானே ஞாபகம் வரும். அதனால நானே மொஜிட்டோ செய்ய போறேன். அது எப்படி நான் காமிக்கிறேன் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்சில் நம்ம பண்ண போறது மொஜிட்டோ. ஆக்சுவலி அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு பெரிய ஐஸ் கியூப், அதை நான் ஆல்ரெடி இதில் போட்டு வச்சிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு லெமன் ஸ்குவீசர் எடுத்து ஒரு லெமனை நல்லா கட் பண்ணி, லைக் ஆல்ரெடி கட் பண்ணி இருக்கு, இந்த லெமனை உள்ள போட்டு நிறைய லெமன் வேணா, கொஞ்சம் லெமன் ஓகே. இப்போ கொஞ்சம் சுகர் மட்டும் தாயேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் சுகர் எடுத்துன்னு வந்துடுறேன். Tomorrow. ஓகே கைஸ், இதுல லெமன் போட்டுட்டு கொஞ்சமா சுகர், ஏன்னா எனக்கு சக்கரை நோய் இல்லாத காரணத்தினால நான் வந்து நிறைய சக்கரை போட்டு சாப்பிட்றேன். ஓகே, இந்த சுகர் போட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறது தி மெயின் இது. ஆக்சுவலி இப்படி பண்றத வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன், ஆனா எங்க என்னடி வாய்ஸ் இது? அது
உடனே ஓப்பன் பண்ணிட்டேனே. வாவ் வாவ். ஓகே, இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கிக் இருக்கணுன்றதுக்காக லைட்டா ஃபேண்டா ஊத்தப்போம். செய்யற எல்லா விஷயத்தையும் கிக் இருக்குன்னு ஆசைப்படுவான். கொஞ்சமா அடுத்து கலர் போயிடும். ஆல்ரெடி போகுது, அதனால வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கே. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுல ஓகே, ஸ்ட்ராவை குத்துங்க, ஒரு லெமன் எடுங்க, இப்படி சோறுங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஓகே, எப்படி இருக்கு ரிவ்யூ கொடுத்தலாம். ஓகே, நல்லா இருக்கு. அதாவது அந்த சிட்ரிக் வந்து நம்ம இது பண்ணும்போது அப்படிதான் இருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் இதெல்லாம் குடிச்சா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். அதனால ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட். ஓகே, இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஓகே கைஸ், அடுத்து என்ன ஃபுட்டு பார்க்கலான்ட்டு, சரி சாப்பிடலான்ட்டு நைட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ டைம் வந்து 2:30 ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மேபி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், பட் ஸ்ட்ரெயிட்டா இதுக்கப்புறம் டின்னர் தான். டின்னருக்கு என்ன சாப்பிட போறோம்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் நல்லா அந்த மொஜிட்டோவை குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நான் எழுந்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ எனக்கு சும்மா பசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஐயோ மீண்டும் ஸ்நாக்ஸ் வேணுன்றதுக்காக ப்ளூ கலர்லேயே இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நான் தேடி வாங்கினேன். இது சோல்ஃபுல் டாட்டா, லைக் இது வந்து ஒரு மாதிரி சீரியல்ஸ் மாதிரியான, இதுக்குள்ள வந்து வெனிலா ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் பருக்கு இல்லாமல் எப்படி பருக்கும் ப்ளூ கலரில் தானே இருக்குது, அதனால் இது எல்லாத்தையும் நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் என்னதான் ப்ளூ கலரில் இருந்தாலும் உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. பட் ப்ளூ கலர் உள்ளே கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்குது, ஆனால் ஒயிட் கலர் க்ரீம் தான் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதுலேயும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் இது ப்ளூ கலர் வெளியில ஃப்ளேவர் ட்ரை பண்ணேன். ப்ளூ கலர் பர்க் ஓப்பன் பண்ணிட்டேன். சாக்லேட் மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து வெளியே போகிறேன். நாங்கள் போய் அங்கே ஷட்டில் விளையாட போகிறோம். அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச், அது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ நைட்டுக்கு நான் என்ன சாப்பிட்றேன், அதுக்கு நடுவில் என்னென்னலாம் ப்ளூ கலரில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுதான் கைஸ் நம்ம, அதாவது ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்சோட கடைசி பார்ட். என்னன்னா நைட்டோட டின்னர். இப்போ வந்து டைம் கரெக்டாக 10:30 ஆகுது. மார்னிங்லேருந்து ப்ளூ கலர் ஃபுட்டாக சாப்பிட்டு நானும் சளைச்சிட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து ப்ளூ கலர் தோசை, என்னங்க கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். மார்னிங்லேருந்து நேச்சுரலாக இருக்கலாம் ட்ரை பண்ணோம். அதனால ப்ளூ சாஸ் பார்த்தா ஒழுங்காக வரல. ஸோ ஃபுட் கலர் வாங்கி ஆட் பண்ணிடுவோன்ட்டு ப்ளூ கலர் தோசை. ஓகே, இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். லைக் டேஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஏன்னா இது வெறும் ஃபுட் கலர் தான். ஆனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணால் லைட்டாக கசக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே தோசை, நான் இப்போ போயிட்டு இந்த தோசையை சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறேன். தோருக்கு தோசை தொட்டுக்க ஏதாவது சாப்பிடலாம், ஆனால் ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச் தொட்டுக்க இல்லாமல் தான் சாப்பிடணும். எனக்கு தோசையே பிடிக்காது. சூப்பராக இருக்கு, தோசை மாதிரி இருக்கு, மாவு வாசனை வருது. பட் ஆனால் ஃபுட் கலர் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். அதனால யாரும் ஃபுட் கலரை சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. கையிலேயே ஒட்டிடுச்சு, அப்போ போவே இல்லை. அப்போ வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் நான் பண்ணுவேன்.
அவள்தான் ஃபுல் தோசையும் காலி. ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். இல்லை நைட்டுக்கா ஒரு 12 மணி ஆனதுக்கப்புறம் போய் பிரியாணி சாப்பிடுவேன். அதனால இப்போதைக்கு ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆக்சுவலி வந்து ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 2 இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, ப்ளூ கலர் ஸ்நாக் இருக்கு. அதை சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அதை சாப்பிட்டோன்னா நாளைக்கு எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும் மட்டும் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இதோட நம்ம ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தோசை சுட்டு எங்கள் அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல, வீட்டிலேயே இருக்கும். அதனால என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ப்ளூ கலரில் கொடுத்து என்னை காப்பாற்றுங்க. வாவ், எங்கள் அம்மா வெள்ளை தோசை சுட்டா கூட இவ்வளோ மொறுமொறுன்னு சுட மாட்டாங்க. ப்ளூ கலரில் இவ்வளோ மொறுமொறுன்னு சுட்டுருக்காங்க. சாரி பதர். Tomorrow for sure. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு பா, டேக்கோஸோட கிறிஸ்பியாக இருக்கு. லைக் இல்லை மட்டும் டேக்கோ மசாலா இருந்ததுன்னா அப்படிதான். நெய் ஊற்றின ப்ளூ கலர் தோசையை இந்த ஊர்லேயே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அரிய வகை விலங்கு. பா, அப்படி லைக் நான் ஏசமார் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற என்ன ஃபுட் கலர் சேலஞ்ச் பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ணுவேன். ஏன்னா யாரோ என்னோட பெரிய ஃபேன் வந்து ஓகே ஆக்சுவலி கமெண்ட்ஸ் ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ரெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ரெட் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன கலர் ஃபுட் சேலஞ்ச் வேணும்னு அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Am I really that much?